வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். வந்தா உங்கள் நண்பன் பழனி. இப்போ யூடியூப்ல வந்து பார்த்தோம்னா வீடியோ போட்டிருந்தோம். அதாவது இது ப்ரோக்ராமபிள் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். இது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, சரிங்களா? ஸோ அதனால இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா வந்து ஃபுல்லாக பாருங்க. இது எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, அதே போல் வந்து பார்த்தோம்னா இந்த கண்ட்ரோல் வந்து பார்த்தோம்னா எப்படி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு உங்கள் வண்டிக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணுறது. இந்த கண்ட்ரோல் வந்து பார்த்தோம்னா 48 வோல்ட்லேருந்து பார்த்தா 96 வோல்ட் வரைக்கும் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது, டிஃபால்ட்டாக இது என்ன வோல்ட்டில் இருக்கும், ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இது வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ரோக்ராமபிள் கண்ட்ரோலர். அதாவது பார்த்தோம்னா நமக்கு நிறைய வந்து பார்த்தா சைன் வேவ் கண்ட்ரோலர் வந்து பார்த்தோம்னா நிறையா மாடல்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு ஸ்கொயர் வேவ் கண்ட்ரோலர்ஸ் நிறையா மாடல்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸ்கொயர் வேவ் கண்ட்ரோலர்ஸ். பட் உங்களுக்கு வந்து பார்த்தா லேட்டஸ்ட் மாடல் ஓகே நோவா இல்லை வந்து பார்த்தோம்னா நிறைய வண்டி வருது இல்லைங்களா? அந்த வண்டிக்கெல்லாம் வந்து பார்த்தா நிறையா மாடலுக்கு வந்து பார்த்தா 3 kW 5 kW இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தோம்னா வந்து வேரியேஷன் வருது. அது எல்லாத்தையும் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு கண்ட்ரோலை நம்ம வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வந்து பார்த்தா எல்லா மோட்டருக்கும் போட்டுக்க முடியும். உங்கள் மோட்டர் வந்து பார்த்தா 3 kW இல்லை 5 kW 2 kW 1 kW எதுவாக இருந்தாலும் இந்த கண்ட்ரோலில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணி நம்ம ஒரே கண்ட்ரோலே கிடைக்கல அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இதை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி போட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ வாங்க இது எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம், சரிங்களா? இதில் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக வந்து பார்த்தோம்னா இந்த கண்ட்ரோல் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துருவோம். இது வந்து பார்த்தா நார்மல் நம்ம வந்து பார்த்தோம்னா வந்து கண்ட்ரோல் வருது பார்த்தீங்களா? ஸோ அதே போல் நார்மல் கண்ட்ரோலர் தான். இப்போ நார்மல் ஒயர்லெஸ் கண்ட்ரோலர் பார்த்தீங்களா, அதே போல் இதுவும் நார்மல் ஒயர்லெஸ் கண்ட்ரோலர். இந்த ஒயரை வந்து பார்த்தோம்னா நம்ம பிளக் இன் பண்ணிக்கலாம், பிளக் அவுட் பண்ணிக்கலாம், சரிங்களா? நார்மலாக பிளக் அவுட் பண்ணிக்கலாம், அதே போல் பிளக் இன் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ சேம் இதே கண்ட்ரோல் தான். இதில் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா வந்து வோல்டேஜ், ஸோ வந்து பார்த்தா அதாவது பார்த்தா பேட்டரி, இதில் பேட்டரி பவர் வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் இங்கே கொடுக்குறோம். அதே போல் வந்து பார்த்தோம்னா 3 சைன் வேவ் ஒயர்ஸ் இங்கே கொடுத்து வந்து பார்த்தா நம்ம மேலே மூடி போட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த கண்ட்ரோல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 48 வோல்ட் 60 வோல்ட்னு போட்டிருப்பாங்க, சரிங்களா? பட் இந்த கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நீங்கள் 48 வோல்ட் 96 வோல்ட் வரைக்கும் வந்து ப்ரோக்ராம் பண்ணி போட்டுக்கலாம். இதில் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தா 72 வோல்ட் 45 ஆம்ஸ்க்கான டிஃபால்ட் ப்ரோக்ராம் இருக்கும், சரிங்களா? அதாவது நீங்கள் 72 வோல்ட் 45 ஆம்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு டிஃபால்ட் ப்ரோக்ராம் இருக்கும். இது வந்து பார்த்தா 60 வோல்ட் 72 வோல்ட் ரெண்டுலேயும் ஆப்ரேட் ஆகும், சரிங்களா? இதே இந்த கண்ட்ரோல் எடுத்தீங்க அப்படின்னா 35 ஆம்ஸ் வந்து பார்த்தா பவர் 48 வோல்ட் 60 வோல்ட் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாத்தையுமே இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 48 வோல்ட் வேணுமா, இல்லை 60 வோல்ட் வேணுமா, 72 வோல்ட் வேணுமா, இல்லை 96 வோல்ட் வேணுமா, உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பிஎம்எஸ் வந்து பார்த்தா நீங்கள் வந்து 48 போறேன்னு வச்சுக்கோங்க. 48 வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அதாவது பார்த்தா லோ கட் ஆஃப் வந்து பார்த்தா 42 கொடுக்குறீங்க. இது ஹை கட் ஆஃப் வந்து பார்த்தா 54.6 கொடுக்குறீங்க. இதே நீங்கள் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து EM100 13 சீரியஸ் வந்து பார்த்தா அப்படின்னா பிஎம்எஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது வந்து 11 சீரியஸ் போட்டு உங்களுக்கு கட் ஆஃப் வந்து பார்த்தா அதில் சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லா கட் ஆஃப்க்கும் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். 60 வோல்ட் 19 சீரியஸில் வந்து பார்த்தோம்னா பிஎம்எஸ் போடுறீங்க, இல்லை அதுக்குள்ள 20 போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கட் ஆஃப் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வேரி பண்ணிக்க முடியும். இந்த கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா இப்போ டிஃபால்ட்டாக என்ன ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம் அதுக்கு தான் ஓடும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து பார்த்தா 19 சீரிஸ் வந்து பார்த்தா அப்படின்னா உள்ள 60 வோல்ட் பேட்டரிக்கு மட்டும் தான் இது ஒர்க் ஆகும். இதே 20 சீரிஸ் போட்டிங்கன்னா இது வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு மைலேஜ் சுத்தமாக தராது, சரிங்களா? பட் இதில் வந்து பார்த்தா நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் 90 சீரிஸ்க்குள்ள 20 சீரிஸ் அப்படின்னா இதில் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம், சரிங்களா? வாங்க இந்த ப்ரோக்ராம் எப்படி பண்ணலான்னு நான் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தா அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் கண்ட்ரோல் வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் கண்ட்ரோலரில் நம்ம அதுக்கான சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கொடுக்கணும், சரிங்களா? வோல்டேஜ் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ரீடர் வரல, சரிங்களா? ஸோ வந்து பார்த்தா ஆக்சுவலாக சைனாலேருந்து ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ இன்னும் வரல. வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது இன்னொரு டைம் நான் வந்து பார்த்தா ப்ரோக்ராம் பண்ணி காட்டுறேன், சரிங்களா? இப்போ டெமோ மட்டும் காட்டுறேன். இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் வோல்டேஜ் வந்து 48 வோல்ட்டோ 60 வோல்ட்டோ 72 வோல்ட்டோ பேட்டரி வந்து லைன் கொடுத்துக்கணும். லைன் கொடுத்து எதுக்காக இந்த கண்ட்ரோல் ஆன் பண்ணுறதுக்காக, சரிங்களா? ஸோ அந்த கண்ட்ரோல் இப்போ ஆன் பண்ணும்போது வந்து பார்த்தா இதுக்கு இக்னிஷன் கீ கொடுக்கணும். இக்னிஷன் கீ கொடுத்தா தான் வந்து கண்ட்ரோல் ஆன் ஆகும். ஸோ இந்த பாசிட்டிவ் வருது இதுதான் வந்து இக்னிஷன் கீ லைனு, சரிங்களா? ஸோ அதான் இந்த வந்து ஆஷ் கலர், சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தோம்னா இக்னிஷன் கீ லைனு. ஸோ இதை வந்து பார்த்தா இந்த பாசிட்டிவில் கொடுத்துடணும். இதில் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த ப்ரோக்ராம் பண்ணுற கனெக்டர், சரிங்களா? இதில் வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ளூ கலரும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து RX DXம்பாங்க. அதாவது இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கவும் தெரியும். இந்த ப்ளூலையும் இந்த ஆரஞ்சுலையும் கொடுத்துக்கணும், சரிங்களா? கொடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அடுத்த கட்டமாக வாங்க சிஸ்டம் போயிடலாம். சிஸ்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா? இதில் வந்து பார்த்தோன்னா இப்போ COM1 வந்து பார்த்தோம்னா நான் ஆக்சுவலாக இப்போ வந்து ஒயர்லெஸ் மவுஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா COM1 காட்டுது. ஜஸ்ட் ஓப்பன் போட்டோம்னா
அதாவது பார்த்தா காம் 1 வந்து பார்த்தோம்னா யூஎஸ்பி போட்டிருக்கனால வந்து பார்த்தா அப்படின்னா காம் 1 காட்டுது. இதில் வந்து பார்த்தா காம் 2 நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா காம் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்தீங்கன்னா கனெக்டட் ஆயிரும். ரைட்டா? கனெக்டட் ஆனதுக்கப்புறம் இங்கே ரிசர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வந்து கண்ட்ரோல் வந்து பார்த்தோன்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆயிரும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா நம்ம கனெக்ட் பண்ணாதனால நம்ம மேனுவலாக கனெக்ட் பண்ணுவோம். இதில் பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3, பேஜ் 4, பேஜ் 5 இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தா ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக தான். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோலோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா EM50. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ EM50 செலக்ட் பண்ணியாச்சு. இந்த EM50 வந்து பார்த்தா நிறையா மாடல்ஸ் இருக்குது. EM50, EM100, EM150, 200 சொல்லிட்டு இதில் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆம்ஸை குறைக்கும். 50ங்கிறது இந்த இப்போ கண்ட்ரோலோட 50 ஆம்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தா இதில் வந்து பார்த்தோன்னா ப்ரோக்ராம் பண்ண முடியும். சரிங்களா? இதே வந்து பார்த்தோன்னா 150, 200 அதேமாதிரி பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு நிறையா இருக்கும். சரிங்களா? இது 36 ஆம்ஸு, 30 ஆம்ஸு, அதேமாதிரி பார்த்தா 100 ஆம்ஸு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா இந்த கண்ட்ரோலை வந்து குறிக்கிறது வந்து பார்த்தா எதால் மோர் தென் எவ்வளோ பவர் கொடுக்க முடியுமோ அதை வந்து பார்த்தோன்னா EM50ங்கிறது 50 ஆம்ஸ். சரிங்களா? ஸோ இதில் வந்து 50 ஆம்ஸ் வரைக்கும் நம்மளால் பவர் அவுட்புட் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி வோல்டேஜ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? பேட்டரி வோல்டேஜில் 48 வோல்ட், 60 வோல்ட், 72 வோல்ட், 84 வோல்ட், 96 வோல்ட். இப்போ இந்த நமக்கு வந்து பார்த்தா இப்போ ஒரு ஆப்ரேஷன் நம்ம ஒன்று எடுத்துக்குவோம். இப்போ வந்து பார்த்தோன்னா 48 வோல்ட்டில் வந்து பார்த்தோன்னா 60 வோல்ட். சரிங்களா? 48 வோல்ட்டுக்கு அதில் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஆனால் 48 வோல்ட் சொல்கிறேன். 48 வோல்ட் நான் செலக்ட் பண்ணுறேன். பண்ணவொடனே பார்த்தா டிஃபால்ட்டாக 3 ப்ரோக்ராம் வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஓவர் வோல்டேஜ், அதாவது வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தா அப்படின்னா ஹையர் வோல்டேஜ் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹையர் வோல்டேஜ் நம்ம 48 வோல்ட் பேட்டரி எடுத்தோம்னா 54.6. சரிங்களா? இதே வந்து உங்களுக்கு நான் சொல்கிறது பார்த்தா 54.6ங்கிறது வந்து பார்த்தா அப்படின்னா 13 சீரியஸ் லித்தியம் அயானுக்கு, 15 சீரியஸ் வந்து பார்த்தா அப்படின்னா லித்தியம் பெரோபாஸ்பேட்டுக்கு. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தா அப்படின்னா 15 சீரியஸுங்கிற இடத்துல வந்து பார்த்தா நான் 16 சீரியஸ் போடுறேன். சரிங்களா? 16 × 3.65. சரிங்களா? ஈக்குவல் வந்து பார்த்தா அப்படின்னா 58.4 வோல்ட் வந்து பார்த்தோன்னா ஹையர் வோல்ட்னு வச்சுக்கோம். 20 அதாவது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு 16 சீரியஸ்க்கு வந்து சரிங்களா? 16 அதாவது 15 சீரியஸ் வந்து நார்மல், அதாவது 54.6ங்கிறது நார்மல். இது வந்து பார்த்தோம்னா 16 சீரியஸுங்கிறது பார்த்தா 58.4 கட் ஆஃப். ஸோ இப்போ வந்து பார்த்தா நீங்கள் 16 சீரியஸ் போடுறீங்க அப்படின்னா அப்படிங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ நார்மல் வோல்டேஜ் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து 58.4. அப்போ ஹையர் வோல்டேஜ் நம்ம 60 வோல்ட் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம அக்யூரேட்டாக நமக்கு வேணுங்கிற பஸ்ஸில் இங்கே வந்து பார்த்தா 58.4 இல்லைங்களா? அப்போ 58.4 அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது ஓவர் வோல்டேஜ். சரிங்களா? இது அண்டர் வோல்டேஜ். இப்போ வந்து பார்த்தோன்னா 54.8ங்கிறது வந்து பார்த்தா 60 சீரியஸ்க்கு. சரிங்களா? இப்போ நாமினல் அதாவது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து 2.9 அதாவது 2.9 வோல்டேஜ் வந்து நாமினல். சரிங்களா? அதாவது லோவர் கட் ஆஃப் வோல்ட்டு இன்டூ 16. சரிங்களா? 16 சீரியஸ் அப்படிங்கும்போது 46.4ல் வந்து பார்த்தா அப்படின்னா அது கட் ஆஃப் ஆகணும். சரிங்களா? ஸோ அப்படிங்கும்போது 6.4ன்னு வருது. சரிங்களா? நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 46க்கு வந்து பார்த்தா அப்படின்னா கட் ஆஃப் கொடுத்துக்கலாம். 46க்கு வந்து பார்த்தா நான் கட் ஆஃப் கொடுக்குறேன். ஸோ அப்படிங்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 46 வோல்ட்டில் வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தா உங்கள் கண்ட்ரோல் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் பண்ணிடும். உங்கள் பிஎம்எஸ் கட் ஆஃப் பண்ணதோ இல்லையோ உங்கள் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 46 வோல்ட்டை கட் ஆஃப் பண்ணிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 54.6 வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான, அதாவது பார்த்தா 54.6 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹையர் வோல்டேஜ் கொடுத்துருக்கனால இதை வந்து பார்த்தா அப்படின்னா 54.6 வரைக்கும் வோல்ட் வரைக்கும் வந்து பார்த்தா அப்படின்னா இது எடுத்துக்கும். இப்போ இதுவே வந்து பார்த்தோன்னா நீங்கள் பிஎம்எஸ் நீங்கள் தனியாக ஓனாக போடுறீங்க அப்படின்னா இப்போ 46ங்கிறது வந்து பார்த்தா அப்படின்னா 36 வரைக்கும் கூட நீங்கள் போட முடியும். உங்களுக்கு எவ்வளோ வோல்ட்டில் வந்து பார்த்தா அப்படின்னா லோவர் வோல்ட் கட் ஆஃப் ஆகணுமோ இப்போ வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு 42ல் கட் ஆஃப் ஆகணும் அப்படின்னா 42 போட்டுக்கலாம். இல்லை 46 46 போட்டுக்கலாம். ஹையர் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதே வந்து பார்த்தா அப்படின்னா இப்போ 48 வோல்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து 58.4 வரைக்கும் தான் போட முடியும். அதுக்கு மேலே போட்டோம்னா 48 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆம்ஸ் மட்டும் தான் அது கொடுக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60 வோல்ட் எடுத்துக்கிங்க. 60 வோல்ட்டுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு 72 வோல்ட் வந்து ஹையர் வோல்ட்டாகவும் 52 வோல்ட் வந்து பார்த்தா அப்படின்னா லோவர் வோல்ட்டாகவும் எடுத்துக்குது. அதாவது சாஃப்ட் அண்டர் வோல்டேஜ் போட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்தா அப்படின்னா 55 அதாவது 55 வந்து 72 வோல்ட் வரைக்கும் பார்த்தா ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சரிங்களா? இதுவே வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு 55 வோல்ட்டுக்கு அதாவது 55க்கு கம்மி 52 வோல்ட் வரைக்கும் வந்து பார்த்தா உங்களுக்கு ஆம்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீட் வந்து பார்த்தா கம்மியாயிடும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த இது கொடுக்குறது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தா 72 கொடுக்குறேன். 72ங்கும்போது பார்த்தா 66 கட் ஆஃப் 63 வந்து பார்த்தா அதாவது பார்த்தா அண்டர் வோல்ட்டுக்கு வந்து 63 வோல்ட்டும் அதாவது பார்த்தா ஃபுல் வோல்டேஜ் வந்து 89 வோல்ட்டும் காட்டுது. சரிங்களா? இது 60 வோல்ட்டும் போட்டுக்கலாம், 72 வோல்ட்டும் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக சொல்லி இதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் இது வந்து பார்த்தா வோல்டேஜ் செலெக்ஷன். இந்த வோல்டேஜ் எவ்வளோ வேணும் செலெக்ஷன் பண்ணிக்கலாம்.
செகண்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு ஓவர் ஹையர் வோல்டேஜ் லோவர் வோல்டேஜ் நீங்கள் செட் பண்ணிக்கிறோம் சரிங்களா. இது வந்து பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு 42 வோல்ட் லோவர் வோல்டேஜ் கொடுத்துருக்கோம். 45 வோல்ட்லேருந்து என்ன ஆகும்னா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்பீடு கம்மியாயிடும் சரிங்களா. ஸ்பீடு கம்மியாயிரும் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் தான் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர் போகணும் சார்ஜ் போகிறதுக்கு 20 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் 45 வோல்ட் சரிங்களா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா வந்து அண்டர் வோல்டேஜ் வேரியேஷன். இதில் வந்து பார்த்தா வோல்டேஜ் வேரியேஷன் எவ்வளோ காட்டலாம், அதாவது 1 வோல்ட் வந்து பார்த்தா முன்ன பின்ன இப்போ 42 வோல்ட் வந்து பார்த்தா நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. இதில் வந்து பார்த்தா 41 வோல்ட் அல்லது 43 வோல்ட் அந்த 1 வோல்ட் வந்து பார்த்தா வேரியேஷன் கொடுத்துக்கிறோம் ஓகேங்களா. இதெல்லாம் இது ஓகேங்களா. இது வந்து வோல்டேஜ் வேரியேஷனுக்காக இதெல்லாம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா இது வந்து லோ ப்ரொடெக்ட், அதே மாதிரி பார்த்தா ஸ்டார்ட் வோல்டேஜ் எண்ட் வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் சரிங்களா, ஹை ஸ்பீடு. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா லோ ப்ரொடெக்ட்டுங்கிறது பார்த்தா 0.2 கொடுத்துக்கலாம். இப்போ 0.2ங்கிறது வந்து பார்த்தோம்னா லோ ப்ரொடெக்ட், அதாவது பார்த்தா த்ராட்டில் 5.5 வோல்ட் வரும், 5 வோல்ட் வரும், சம்டைம் 8 வோல்ட் வரும். ஸோ டிபெண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் பொறுத்து 5 வோல்ட் மேக்ஸிமம் ஆஃப் கண்ட்ரோல் வந்துன்னா 5 வோல்ட் சரிங்களா. ஸோ 0.2 வோல்ட்டுங்கிறது வந்து பார்த்தா அப்படின்னா நீ த்ராட்டில் முறுக்கும்போது அது 0.2 வோல்ட் போச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரன் ஆகாது 0.2 வோல்ட் வரைக்கும். 0.2க்கு மேலே தான் உங்களுக்கு ரன் ஆகும். ஸ்டார்டிங் வோல்ட் நம்ம என்ன கொடுப்போம்னா 0.4 கொடுத்துட்டோம். 0.4 தான் வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகணும். எண்டிங் வந்து 5.5. ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்தா அப்படின்னா இந்த கண்ட்ரோலுக்கு வந்து 5.5. ஸோ அப்படிங்கும்போது பார்த்தோம்னா நம்ம 5.3 வரைக்கும் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தா இப்போ சடன் பிக்கப் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 0.2னா 0.3லேருந்து கொடுத்துடணும் சரிங்களா. அதாவது சடன் பிக்கப் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா 0.3 கொடுத்தீங்க அப்படின்னா 3லேருந்து சடன் பிக்கப் இருக்கும் சரிங்களா. இல்லை எனக்கு சடன் பிக்கப் வேணாம் கொஞ்சம் வந்து மீடியம் பிக்கப் இருக்குன்னா இப்போ 0.8 0.9 இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு த்ராட்டில் முறுக்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் வண்டி ஸ்லோ பிக்கப் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தா உங்களுக்கு சடன் பிக்கப் வேணும்னா இங்கே வந்து பார்த்தா நம்பர் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், லோ பிக்கப் வேணும்னா இங்கே இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே இது வந்து பார்த்தா அப்படின்னா 5.5 அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 1 வோல்டேஜ் மட்டும் ட்ராப் பண்ணுங்க 5.5 சரிங்களா. அப்போ 5.4 கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா 5.5 கொடுத்துக்கோங்க சரிங்களா. ஃபுல் த்ராட்டில் முறுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த கண்ட்ரோலோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60ன்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு 80 கூட வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ ஃபுல் த்ராட்டில் முட்டினா 80 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது அப்படின்னா உங்களுக்கு 60 கிலோமீட்டர் ஸ்பீடு போனால் போதும் அப்படின்னா இங்கே 4.5 அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா 4.5 வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு அங்கே வந்து பார்த்தா அப்படின்னா செட் ஆகிக்கும் சரிங்களா. இல்லை ஹை ஸ்பீடு ஹைன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தியா, இதில் வந்து பார்த்தா அப்படின்னா 4.5 கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இதில் வந்து 5 வந்து ஹைன்னு கொடுத்தீங்கன்னா 4.5 60 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே வந்து பார்த்தா கட் ஆஃப் ஆயிரும் சரிங்களா. இதுவே நீங்கள் இங்கே 0 கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 4.5 அதாவது பார்த்தா முக்கால் த்ராட்டில் முறுக்கும் போதே உங்களுக்கு 80 கிலோமீட்டர் ஸ்பீடு போயிடும் சரிங்களா. இந்த சடன் பிக்கப்புக்காக தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஹை இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காது சரிங்களா. அடுத்து இது வந்து டார்க்கு இதெல்லாம் வந்து பார்த்தா நம்ம கண்ட்ரோல் கனெக்ட் பண்ண தான் அங்கே வந்து ரேஷியோ காட்டும் சரிங்களா. அடுத்து நம்ம செகண்ட் பேஜ் போகலாம். செகண்ட் பேஜில் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா கரண்ட் லிமிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தா வேண்டாம் சரிங்களா. என்ன காரணம் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பார்த்தா அப்படின்னா லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும் சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தா அப்படின்னா 3 ஸ்பீட் ஆப்ஷன் போது வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு இங்கே 3 ஸ்பீட் புஷ் பட்டனா அல்லது 3 ஸ்பீடு வேரியேஷன் சுவிட்சா 1 2 3 அப்படியே சுவிட்சு தள்ளுறாங்க பார்த்தீங்களா. அது வந்து அந்த சுவிட்சு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இதில் கொடுக்கணும் சரிங்களா. இல்லை நீ புஷ் பட்டன் ஒரு டைம் அழுத்தினா ஃபஸ்ட் ஸ்பீடு, ரெண்டாவது டைம் செகண்ட் ஸ்பீடு, மூணாவது டைம் தேர்ட் ஸ்பீடு வருது. அதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த புஷ் பட்டன் கொடுக்கணும், இந்த பட்டன் 3 ஸ்பீடு கொடுக்கணும், இது கொடுக்கணும் சரிங்களா. இதில் வந்து பார்த்தோம்னா என்னென்ன வோல்ட், அதாவது வந்து பார்த்தா லோ ஸ்பீடில் வந்து எவ்வளோ ஸ்பீடு போகணும். இப்போ வந்து பார்த்தா இந்த கண்ட்ரோல் 80 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது அப்படின்னா லோ ஸ்பீடில் 25 கிலோமீட்டர் ஸ்பீடு போகணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தா பர்சன்டேஜ் நம்ம செக் பண்ணணும் சரிங்களா. அதாவது வந்து பார்த்தா அப்படின்னா 0லேருந்து அதாவது பார்த்தா லோவில் வந்து பார்த்தா அப்படின்னா அதாவது 0 to இப்போ வந்து பார்த்தா அப்படின்னா இந்த இது வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க 80 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது அப்படின்னா அப்போ நம்ம 100% வச்சுக்குவோம், 100% 80% கணக்கு வச்சுக்குவோம் சரிங்களா. ஸோ அப்போ லோ ஸ்பீடில் வந்து பார்த்தோன்னா 0 to வந்து பார்த்தா அப்படின்னா வந்து 20% 30% 30 கிலோமீட்டர் ஸ்பீடு போகணும்னா 30% ஸ்பீடு சரிங்களா. இதில் வந்து பார்த்தா அப்படின்னா 30% ஸ்பீடு எனக்கு போகணும் சரிங்களா ஃபஸ்ட்டு கியரில் சரிங்களா. அட்லீஸ்ட் வந்து பார்த்தோம்னா 30 சரிங்களா, 30% ஸ்பீடு. செகண்ட் மீடியத்தில் வந்து பார்த்தா 30லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா 30லேருந்து 50 வரைக்கும் 50 கிலோமீட்டர் ஸ்பீடு 50% ஸ்பீடு சரிங்களா. அடுத்து ஹையில் வந்து பார்த்தா அப்படின்னா 50லேருந்து 100% ஸ்பீடு வந்து பார்த்தா அப்படின்னா அட்லீஸ்ட் 99 போட்டுக்கலாம், 99% ஸ்பீடு வந்து பார்த்தா அப்படின்னா நம்ம போட்டுக்கிறோம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மோட்ரு ஒரு கண்ட்ரோலு அதோட எஃபிஷியன்ட் எவ்வளோ ஸ்பீடு போகுது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாம் போடணும். வந்து ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடில் போகணும்,
ப்ரீவியஸ் வந்து பார்த்தா நார்மலாக வந்து பார்த்தா 80 km ஸ்பீடு போகிற வண்டியில் அதிகபட்சமாக 15 to 20 km ஸ்பீடு தான் போகும். அதுலேயும் வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்து 10 km ஸ்பீடு தான் போகும் சரிங்களா. ஸோ அதில் எவ்வளோ டார்க் ரேஷியோ வேணும், அதே பார்த்தா EBS, ஸோ வந்து நிறையா விஷயங்களை வந்து பார்த்தோம்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் சரிங்களா. அதே போல் டிஸ்பிளேல வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நார்மல் டிஸ்பிளேல இதெல்லாம் பார்க்க முடியாது, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கணும் சரிங்களா. இதில் வந்து பார்த்தோம்னா ஃபால்ட் கோடு நீங்கள் ஜெனரேட் பண்ணிக்கலாம். அதே போல் டிஸ்பிளேல உங்களுக்கு என்னென்ன காட்டணும் அந்த டிஸ்பிளே நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். அதே போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் பண்ணிவிட்டு சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ப்ரோக்ராம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும் சரியா. அதுக்கப்புறம் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் இம்போர்ட் ப்ரோக்ராம் ஆல்ரெடி வந்து ப்ரீ ப்ரோக்ராம் இருக்குது அப்படிங்கிற பஸ்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் இம்போர்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அடுத்து ஒயர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணி நம்ம நார்மல் கண்ட்ரோலுக்கும் இந்த கண்ட்ரோலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தா தொடர்ந்து கேட்டதுனால இதை வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை நம்ம கொடுக்குறோம் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். இதை ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் சரிங்களா. இதே போன்ற பயனுள்ள வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. நம்ம இதே போல் லேட்டஸ்ட் நிறைய அப்டேட் நம்ம காத்துட்டு இருக்குது. அந்த அப்டேட்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க சரிங்களா. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இதே போன்ற அடுத்த பயனுள்ள வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் நண்பன் பழனி.